நீலகண்டன் என்பது சிவபெருமானின் புகழ்பெற்ற பெயர்களில் ஒன்று. இந்த பெயருக்கு பின்னுள்ள அற்புதமான கதை சமுத்திர மந்தனம் என்ற புராண நிகழ்வுடன் தொடர்புடையது. சமுத்திர மந்தனம், பார்க்கடல் கடைதல். ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது. தேவர்கள் பலவீனமாகி அமிர்தத்தை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைய வேண்டி மந்தர பர்வதத்தை கடைவடியாகவும் வசுகி நாகனை கயிறாகவும் பயன்படுத்தினர். காலகுட விஷம். பார்க்கடல் கடையும் போது பல அபூர்வமான பொருட்கள் வெளியே வந்தன. காமதேனு, உச்சை ஸ்ரவஸ், கௌஸ்துபமணியம், லட்சுமி தேவி போன்றவை. ஆனால் கடைசியில் காலகூடம் என்ற மிகக் கொடிய விஷம் வெளிப்பட்டது. அந்த விஷம் வானம், பூமி, கடல் எல்லாவற்றையும் எரித்து தகிக்க வைக்கும் சக்தி கொண்டது. அந்த விஷத்தின் தாக்கத்தால் எல்லா உலகங்களும் அழிவை நோக்கி சென்றன. தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். உலகத்தை பாதுகாக்க சிவபெருமான் தன் கரத்தில் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு அதை தானே அருந்தினார். ஆனால் அவர் அதை முழுமையாக விழுங்கவில்லை. தன் கண்டத்திலேயே நிறுத்தினார். விஷத்தின் தாக்கத்தால் சிவபெருமானின் கழுத்து நீல வண்ணமாக மாறியது. அதன் பிறகு சிவபெருமான் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார்.